வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வீடியோவை பாருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக் வீடியோ. இந்த பேக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். எப்போவுமே மெஸ்ஸியாக இந்த மாதிரி பேக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பேக் வந்து இந்த கோம்பு எப்போவுமே இந்த பேக்கோட எடுத்து இருக்கும். வீட்டுக்கு வந்து வேறு யூஸ் பண்ணுங்க. இந்த எப்போயுமே பேக்கோட எடுத்து இருக்கும். தேவைப்பட்டதுக்கு யூஸ் பண்ணிங்களான்னு இருக்கும். சிக்கஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஜிப் ஓப்பன் பண்ணாமா அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து எனக்கு வந்து அட்ஜெக்டிவ்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதனால எப்போவுமே பேப்பர் அண்ட் பென்னு உள்ள இருக்கும். பேப்பர் அப்போ கம்பேர்ட் பவுடர் நான் வந்து பான்ஸ் இந்த மாதிரி வீட்டில் பேசிக்காக யூஸ் பண்ணுற பவுடர் யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்போவுமே கம்பேர்ட் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம ஃபேஸ் வந்து ஆயில் வடிவாருனால எப்போவுமே கம்பேர்ட் யூஸ் பண்ணுற கம்பேர்ட் எப்போ பேக்கில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பின்னர் பென்சில் அப்புறம் டச்சப் கொடுத்துக்கிறதுக்கு பின்னர் பென்சில் யூஸ் ஆகும். அது இல்லாமல் மிஸ்டேக்கணும் எங்கேயாவது போனப்போ எந்த கலர் தேவையாவதோ அந்த கலர் எடுத்து பேக்கில் போட்டு வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு எமர்ஜென்சி யூஸ்க்கு தேவைப்படாது. ஏடிஎம் கார்டு எப்போவுமே பேக்குள்ளே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்மால் டப்பா வந்து பிளாஸ்டிக் ஸ்மால் கண்டெய்னர் வந்து பெருசாக வெஸ்லி டப்பா பாடி லோஷன் இந்த மாதிரிலாம் போட்டு கொண்டு போக முடியும். வெளியில் போய் எங்கேயாவது ஒரு நாள் ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த பெரிய டப்பாவில் இதுக்குள்ளே போட்டு தூக்கிட்டு போக முடியாது. அதனால கொஞ்சமாக இதுக்குள்ளே போட்டு கொண்டு போனால் யூஸ் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப்பு சேஃப்டி பென்னு போட்டு அதெல்லாம் தோடு போட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஜிப் ஓப்பன் பண்ணாமா ஜிப் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஷ்யூ பேப்பர் இது வந்து வெட் வைட்ஸ் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். வெட் வைட்ஸ் அப்பப்போ தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இது கூட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு பவுடர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்பப்போ ப்ரஷ்ஷு இது எப்போவுமே பேக்கில் வச்சுருவான். அவ்வளோதான். அப்புறம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் 1 or 2 கர்ச்சீஃப் எப்போவுமே இருக்கும். வாமிட்டிங் சென்ஸ் அந்த மாதிரி இருந்த கர்ச்சீஃப் யூஸ் ஆகும். அது நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். சிக்கஸ் இந்த சிக்கஸ் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜிப் இருக்கும். அவ்வளோ பார்த்தீங்கன்னா நோட் காசு இதுக்குள்ளே போடும்போது கிழிஞ்சிட்டு வரும், பஞ்சு வரும். அதனால சேஃப்டியாக இங்கே இதெல்லாம் பின்னாடி வச்சோம். இது வந்து பக்கத்தில் எங்கேயாவது போனால் மட்டும் வந்து இப்போ திங்ஸ் இல்லை எங்கேயாவது போனால் ட்ரெஸ் எடுத்து மடிச்சு அப்படி வச்சு தூடுப்போம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பால்டீன் கவர் இருக்கும், சேஃப்டி பின்ஸ் ஹேர் பின்ஸ் நிறைய இருக்கும். எங்கே போனாலும் இன்னும் அப்புறமேட்டு வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால ஸ்மால் பாட்டிலில் வாட்டர் ஊற்றி ஒரு பால்டீன் கவரில் வச்சு பேக் பண்ணி இப்படி உள்ள வச்சோம். ஸோ அது வந்து என்னோடய ஹேண்ட்பேக்ஸு. தூரமாக போனாலும் கொஞ்சமாக காஸ்மெட்டிக்ஸ் தூக்குவேன். எல்லாத்தையும் அதை தூக்கி போட்டால் காசு தூக்கி போக முடியும். அதை தூக்கிட்டு மண்டையில் போக முடியாது. அதனால் லிமிட்டட் திங்ஸ் மட்டும்தான் இருக்கும். கோம்பு, ஹேர் பென்ஸு, சேஃப்டி பென்ஸு, அப்புறம் இல்லாமல் பவுடரு, இந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதனால் இதில் எப்போவுமே பேக்குள்ளே இருக்கும். ஸோ என்னோடய ஹேண்ட்பேக்கில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னோம். என்னோடய இன்ஸ்டா ஹேண்டலாக ஃபாலோ பட்டனு தட்டி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நன்றி. வணக்கம்.